அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான தலைப்பு, வித்தியாசமான சிந்தனை, ஆனால் உண்மையான கருத்து. அதைத்தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தலைப்பு என்ன அப்படின்னா, யோகம் எல்லாம் யோகம் அல்ல. அதுக்கடுத்து தோஷம் எல்லாம் தோஷம் அல்ல. அதாவது மனிதனுக்கு கர்மா வினை, அதாவது போன ஜென்மத்தில் நம்ம செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு யோகமாக ஜாதகத்தில் அமையும். போன ஜென்மத்தில் செய்த தீய கர்மாக்கள் அனைத்தும் தோஷமாக ஜாதகத்தில் அமையும். அப்படி இருக்கும்போது யோகமெல்லாம் யோகம் அல்ல, தோஷமெல்லாம் தோஷம் அல்ல என்ற ஒரு தலைப்பை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்களே யோசிப்பீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஒரு உதாரண ஜாதகத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதையுமே வாயில் சொல்லுவதை விட ஒரு படம் போட்டு அதை விளக்கணும் அப்படின்னா 1000 பக்கங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு படம் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இது ஒரு ராசி கட்டம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு 2 தலைப்பு கொடுத்துருக்கேன். அந்த 2ல் முதல் தலைப்பு எடுத்துக்கிடுவோம். யோகம் எல்லாம் யோகம் அல்ல. எப்போ? இப்போ உதாரணத்துக்கு என்ன லக்னத்தை எடுத்துக்கிடுவோம். சரி, மீன லக்கணம். இந்த லக்கணத்தினுடைய அதிபதி குரு இங்கே உச்சம். கூட யார் இருக்கா? சந்திரன் இருக்கிறார். இப்படி ஒரு ஜாதகம் இருந்தா ஆகா ஓஹோ இது மிகச்சிறந்த யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னு கேட்டால் லக்கணாதிபதி உச்சம். அந்த உச்சம் பெற்ற குருவோடு ஆட்சி பெற்ற சந்திரன் இணைந்து குருச்சந்திர யோகத்தை தந்து விட்டது. குரு தன்னுடைய 9வது பார்வையால் லக்கணத்தை பார்க்கிறது. அது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம். ஆகா ஓஹோ இந்த வயசுல நீங்க மிகப்பெரிய ஆளா வந்துடுவீங்க, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவர் எப்படா அந்த வருஷம் வரும், எப்படா அந்த வயசு வரும்னு காத்திருப்பார். அந்த வயசு அந்த வருஷம் வந்த உடனே ஒரு எஃபெக்ட் இருக்கு, பேசாம கிடப்பார். ஜோசியக்காரர் தேடி வருவார். ஐயா இந்த வயசுல ஆகா ஓஹோன்னு இருப்பேன்னு சொன்னீங்க, குருச்சந்திர யோகம் இருக்குன்னீங்க, ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லைன்னுவார். அதுதான் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பு. பாருங்க, லக்னாதிபதி குரு உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்ற குருவோடு ஆட்சி பெற்ற சந்திரன் இங்கே இணைந்திருக்கிறார். இங்கே கூட போட்டுக்குருவோம். ஏன் சூரியன் இங்கே போட்டு அப்படின்னா இது பூர்ண சந்திரன். ஓகேவா? இப்போ தேய்வன சந்திரன் கிடையாது, பூர்ண சந்திரனாவே இருக்காரு. அப்ப இரு சுவர்கள் இணைந்து வலுவா இருக்கு. உடனே சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. இங்கேதான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கத்தில் டிகிரி கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கத்தில் டிகிரி உண்டு. டிகிரி அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறது தான் டிகிரி. இப்போ வாங்க,
இங்கே குரு 10 டிகிரி 10 பாகை 17. இங்க கவனிங்க, பாகை கலை நிகழை. ஓகேவா? குருவுடைய டிகிரி. இங்க சந்திரன் அதே பாகை அதே கலை அதே மிகழை இருந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் இணைவு, முழுமையாக இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குரு சந்திரன் இந்த டிகிரியை பார்க்கணும். ஒரே பாகை ஒரே கலை ஒரே விகலையில் இருந்தால் முழுமையான இணைவு. அப்ப அந்த யோகம் 100க்கு 100 பலன் கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது யோகத்தை தருமா? பாருங்க, யோகம் எல்லாம் யோகம் அல்ல அப்படின்னு சொன்னேன். அடுத்து குரு இங்கே 1 டிகிரி உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். குரு இங்கே 1 டிகிரியில் இருக்கு. ஒரு பாகை 10 கலை 12 விகலை அதில் இருக்கு. இங்க சந்திரன் 28 டிகிரி 17 கலை 3 பாகை இப்படி இருக்கு. அப்படின்னா குருவிலிருந்து சந்திரன் கிட்டத்தட்ட தோராயமாக 27 டிகிரி விலகி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தால் குருவிலிருந்து சந்திரன் ரொம்ப தூரம் விலகிட்டாரு. அப்ப இங்க குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால்தான் குருச்சந்திர யோகம். அது உண்மையிலே சேர்ந்திருக்கா இல்லையா என்பதை நாம் ஆய்வு நோக்கில் கூர்ந்தாய்வு செய்து பார்க்கும்போது இங்கே குருவுக்கும் சந்திரனுக்கும் 27 டிகிரி வித்தியாசம் வருதுன்னா இது ஒரே இடத்தில் இருந்தால் இணைவு என்று நாம் எடுக்கக்கூடாது. அப்ப குறைஞ்சது குருவுக்கும் சந்திரனுக்கும் குறைந்தது 5 டிகிரி வித்தியாசத்தில் இருந்தால் அதை இணைவு என்று எடுத்துக்கொள்ளலாம். 5 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பலன் இழந்துக்கிட்டே இருக்கு. 8 டிகிரி அப்படின்னா நடுத்தரமான பலனில் இருக்கிறது. எப்போ 27 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் இவருக்கு குருச்சந்திர யோகம் யோகமாக இருக்காது. அப்ப இந்த 2 கிரகமும் ஒரே பாவகத்துக்குள்ளதான் இருக்கே தவிர ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று இணையவில்லை. அப்ப தனித்தனியா இருக்கிறது. அப்ப குருச்சந்திர யோகம் இவருக்கு முழுமையான பலனை தராது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இது யோகம் எல்லாம் யோகம் அல்ல அப்படின்ற தலைப்புக்கு இப்ப நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அடுத்து தோஷம் எல்லாம் தோஷம் அல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல. இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருவோம். இதே லக்கணமா வச்சுக்கிடுவோம், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தானே. ஏதோ ஒரு லக்கணம் அதுல இருந்து இங்கே பாருங்க, மீன லக்கணம் 4ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. சனி சந்திரன் சேர்க்கையெல்லாம் பார்த்த உடனே இது புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம். ஆகவே இந்த புணர்ப்பு தோஷம் என்பது திருமண தடைகளை கொடுக்கும். திருமணத்திலிருந்து கணவன் மனைவியினுடைய சண்டை சச்சரவு பிரிவு இதெல்லாம் ஏற்படும். எத்தனையோ பேத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடியே திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு மண்டபத்துக்கெல்லாம் காசு கொடுத்து பத்திரிக்கை கொடுத்து விடிஞ்சா கல்யாணம் நைட்டு நிப்பாட்டி போடும். திருமணத்தில் தடையை டிசைனாக கொடுக்கும் இந்த புணர்ப்பு தோஷம். அப்படி இருந்த உடனே சனி சந்திர சேர்க்கைன்னு பார்த்த உடனே இந்த ஜாதகத்துக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது.
அப்போ என்ன பண்ணணும்னா இதை உடனே டிகிரியை பார்க்கணும். இந்த டிகிரி பார்க்கும்போது தோராயமாக சனி 3 டிகிரி 17 கலை 10 விகலை இருக்கு. இந்த சந்திரன் 28 டிகிரி 13 7 விகலை இப்படி டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 25 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. அப்படின்னா இங்கே இவர்கள் இருவரும் இணையவில்லை. சனியும் சந்திரனும் இணைந்திருந்தால் மட்டுமே தான் புணர்ப்பு தோஷம். அப்ப இருவரும் விலகிவிட்டார்கள். விலகிவிட்டால் தோஷம் எல்லாம் தோஷம் அல்ல. அப்ப இப்படி ஒரு பாவகத்தில் இருந்த உடனே நீங்கள் உடனடியாக உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. டிகிரியை பாருங்க. டிகிரியை பார்த்துத்தான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் செய்யணும். அப்போ விலகிருச்சு. அப்போ யோகத்தை தரக்கூடிய கிரக இணைவுகள் இணைவது யோகத்தை தரும். தோஷத்தை தரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் விலகினால் யோகத்தை தரும். அதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட். இப்போ இது தோஷத்தை தரக்கூடியது. இந்த தோஷத்தை தரக்கூடியது இருவரும் இணைந்து விட்டால். இருவரும் இணைந்து விட்டால்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்றேன் பாருங்க. சனி சந்திரன் இப்போ இது ஒரு 13 டிகிரி, இது ஒரு 19 கலை, ஒரு 20 விகலை இப்படி இருக்கு. அதுக்கடுத்து சந்திரன் 14 டிகிரி இப்படி இருந்தால் இந்த 2 டிகிரிக்கு உள்ளது ஒரு வித்தியாசம் தான். 1 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ இரண்டும் இணைந்திருக்கிறது. 5 டிகிரிக்குள்ள இணைந்தால் அது இணைவு. இப்போ 1 டிகிரி தான் வித்தியாசம் வருது. அப்போ இது இணைவு. அப்போ இது கன்ஃபார்மாக புணர்ப்பு தோஷம்தான். அப்போ அது திருமணத்தை ஒன்று திருமணத்துக்கு முன்பாக திருமண வாழ்க்கை கெடுக்கும், அல்லது திருமணத்தை பண்ண விட்டு இமீடியட்டாக கெடுக்கும். இதுதான் இந்த அமைப்பு. அப்போ இது தோஷமெல்லாம் தோஷம் அல்ல. அதுக்கு தான் இந்த தலைப்பு போட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, ஹைப்பு பட்டனை அமுக்கிறதில்ல. கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்து உங்களுக்கு இன்னும் நிறையா செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு மரத்துக்கு எப்படி உரம் வச்சா அந்த மரம் நல்லா வளர்ந்து வருதோ அதுபோல் உங்களுடைய கமாண்டும் உங்களுடைய லைக்கும் உங்களுடைய ஹைப் பட்டனை அமுக்கிறதும் எங்களுக்கு உரம் வச்சது மாதிரி என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நாளை மீண்டும் இரவு 7 மணிக்கு ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.